ஹலோ மக்களே, சிவா ஐலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம இந்திராணியோட குடும்பமும் இசைவாணியோட குடும்பமும் ஒரு ஃபங்க்ஷனில் ஒன்று சேர்றாங்க. அதில் ஒரு கட்டத்தில் வர்ஷினிக்கு மேலே ஒரு திருட்டு பழி விழுது. அது செம மாசா நம்ம ஐலி கண்டுபிடிச்சி அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம சிவாவுக்கு இசைவாணி எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம செல்வராயும் கபிலன் கிட்ட பாத்தியாடா, இவ்வளோ பிரச்சனை நடந்தப்புறமும் உங்கள் அப்பா சிவாவை தேடி தான் போயிருக்காங்க. இதுலேருந்தே தெரியல உங்கள் அப்பாவுக்கு சிவாக்கு மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்மளை பார்த்த உடனே நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி சொன்ன உடனே கபிலனும் செல்வனாயிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம், அதனால நீ வருத்தப்படாதன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்திராணி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் சிவாவும் ஐலியும் அந்த இடத்துல வரும்போது நம்ம ரித்திகாவும் இந்திராணிகிட்ட சரி, குடும்பத்தில் உள்ள ஃபங்க்ஷனுக்கு எதற்காக இந்த சிவாவும் ஐலியும் வரணும், அவங்களே எதற்காக இந்த வீட்டில் இருக்கோன்னு தெரியாமல் என்ன சொன்னாலுமே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருந்துட்டுருக்காங்க, அப்படிப்பட்டவங்க எதுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணும்போது நம்ம இந்திராணியும் எப்பவும் போல் நம்ம சிவாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. பேசாமல் கொஞ்ச நேரம் இரு ரித்திகா, என்ன இருந்தாலுமே இது உன்னோட அக்கா தானே, அந்த பாசம் உனக்கு கொஞ்சமாவது இருக்குதா, எத்தனையோ வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எங்கேயாவது வெளியில போகும்போது இப்படி பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் ரித்திகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல எல்லாரும் குடும்பமா சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இசைவாணியோட குடும்பம் எல்லாருமே அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அயலியும் வராங்க. இந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு ஆபத்து வர மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம அயலி கவனிக்கிறாங்க. என்ன இந்த குழந்தை கொஞ்சம்னா ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிடுமே, எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம அயலி ஒரு புறமாக அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு ஓடி வரும்போது இன்னொரு சைடு இசைவாணியும் அதே எண்ணத்தோட அந்த குழந்தைய காப்பாற்றுறாங்க. இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த குழந்தைய காப்பாற்றும் போது ஒருத்தர் பார்க்குறாங்க நம்ம அயலியும் இசையும் அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம அயலியும் இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே இசைக்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. நம்ம இசைக்கிட்ட இதுதான் என்னோட அண்ணி அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம இந்திராணியோட பொண்ணு நம்ம இசைக்கிட்ட நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இசையும் அந்த பொண்ணு பேசுறத இந்திராணி கவனிச்சுட்டே இருக்காங்க. சீக்கிரமா உங்கள்கிட்ட பழகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கிட்ட நம்ம இந்திராணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இசைக்கு இந்திராணியோட குடும்பம் எல்லாமே தெரிய வருது. அதே சமயத்துல இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா ஸ்ரீஜா பயங்கர வெறுப்புல இருக்காங்க. எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கக்கூடாது, இந்த இசையா எப்படியாவது நம்ம பழி வாங்கணும், என்ன எல்லாமோ பிளான் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஆனா கடைசி நேரத்தில் எல்லாமே சொதப்பிட்டு இதில் எப்படியாவது இந்த வர்ஷினிக்காவது பழிய வர மாதிரி செய்யணுமே, இந்த இடத்துல இந்த இசையும் அவளோட குடும்பமும் அவமானப்பட்டு நிற்கணும், அப்போதான் என்னோட குடும்பமும் இந்த இடத்துல அவமானப்பட்டதுக்கு சரியான பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். சமயத்தில் நகை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நகை காணாமல் போயிடுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீஜாவும் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லா பழியும் வர்ஷினிக்கு மேலே விழுது. அன்னைக்கு வர்ஷினி தான் இந்த ரூமுக்கு வந்தா, கண்டிப்பாக இந்த வர்ஷினி தான் இதை செய்திருப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வர்ஷிக்கிட்ட கேட்கும்போது அவங்களும் இல்லை, எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எந்த நகையும் எடுக்கலை, நான் ரூமுக்கு போனது எல்லாமே சரிதான், ஆனால் நான் அந்த நகையை பார்க்கல, நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வர்ஷினி சொல்கிறத யாரும் நம்புற மாதிரி இல்லை. நம்ம ஸ்ரீஜாவும் வர்ஷினியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அப்போவே அந்த நகைக்கு மேலே உனக்கு ஒரு கண் இருந்துச்சு, நீ தான் கண்டிப்பாக இதை செய்திருப்ப, அதான் இத்தனை பேர் பார்த்துருக்காங்கல்ல நீ அந்த ரூமில் போனதை, அதனால் நீ கண்டிப்பாக அதை செய்திருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம வர்ஷினிக்கு மேலே எல்லா பழியும் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம இசையும் கண்டிப்பாக என்னோட தங்கச்சி அப்படிப்பட்டவ கிடையாது, அவள் இப்படி செய்திருக்க மாட்டா, வீணா அவளுக்கு மேலே இப்படியெல்லாம் பழிய போடாதுங்க அப்படின்னு நம்ம இசையும் எவ்வளோதான் சொன்னாலும் அங்கே கேட்குற மாதிரி இல்லை. நம்ம அயலியும் இசைக்கிட்ட வந்து என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது இசையும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலியும் அவங்க அதிகார தோரணத்தோட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, சரி அந்த நகை காணாமல் போன இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி கேட்கும்போது அந்த இடத்த பார்க்குறாங்க. அதில் நகை பெட்டி எல்லாம் வச்சிருந்த இடத்துல நகை பெட்டிக்கு கீழே ஏதோ ஒரு பூ இருக்கதை கவனிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம அயலிக்கு புரிய ஆரம்பிக்குது, இதில்
அதில் ஒரு பூ இருக்குது, அப்போ கண்டிப்பாக அந்த நகையை எடுத்தவங்களோட தலையில் இருந்த பூ தான் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூவை எடுத்துட்டு அப்படியே வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வர்ஷினிக்கு மேலே எல்லாரும் பழைய போட்டு இருக்கும்போது நம்ம அயலியும் செம மாசா வந்து கண்டிப்பாக இந்த நகையை எடுத்தது வர்ஷினி கிடையாது அப்படி சொல்லும்போது ஸ்ரீஜா எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிற, நாங்கள் தான் சொல்கிறோம்ல கண்டிப்பாக வர்ஷினி தான் எடுத்திருப்பா, உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது, அது எப்படி நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலியும் இல்லை இந்த பூ வந்து நகை பெட்டிக்க அடியில் இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த பூ யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இந்த நகையெல்லாம் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ஸ்ரீஜா எல்லாரும் குழம்பி போய் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே உள்ளவங்களும் அப்படி பார்த்தா வர்ஷினி அவளோட தலையில பூ வச்சிருக்கால அதுல உள்ளதா தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அயலியும் இல்லை இது வந்து ஆர்டிஃபிஷியல் பூ, இதுல எந்த மனமும் அடிக்காது, யாரோ ஒருத்தங்க தலையில வச்சிருந்ததுலேருந்து கொஞ்சோண்டு இதுல விழுந்திருக்கு, கண்டிப்பா இந்த மாதிரி பூ வச்சிருக்கவங்க மேலதான் சந்தேகப்படணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலி சொல்லும் போது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தவங்க அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. சரி நம்ம தலையில அந்த ஆர்டிஃபிஷியல் பூ இருக்கேன்னு சொல்லிட்டு நகையை எடுத்தவங்களும் வசமா யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பூவை நம்ம பேக்குக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு பேக்குக்குள்ளே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இசைக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அயலி கையில் இருக்கக்கூடிய பூவை நல்லா கவனிக்கிறாங்க. நம்ம இந்த பூவை எங்கேயோ பார்த்துருக்கோமே, யாரோ இதே மாதிரி வச்சுட்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம இசைக்கு ஞாபகம் வருது, இந்த இடத்துல தானே நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க கிராஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக அவங்க தான் இந்த பூ வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இசையும் அவங்கள நோக்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. இசையும் அயலிக்கிட்ட ஆமாம் இந்த மாதிரி பூ வச்சுட்டு வந்தவங்கள ஒருத்தங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அயலியும் கண்டிப்பாக அவங்கள தான் தேடணும்னு சொல்கிறாங்க. இசையும் எல்லாரையும் தேட ஆரம்பிக்கும் போது அவங்கள பார்த்துடுறாங்க. ஆனால் அவங்க தலையில் பார்த்தீங்கன்னா அந்த பூ இருக்க மாட்டேங்குது. நம்ம இசையும் அந்த இடத்துல இவங்க தான் இப்படி ஒரு பூ வச்சுட்டு வந்தாங்க அப்படி சொல்லும்போது அங்கே உள்ளவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சரி நீ சொல்கிற, ஆனால் அவங்க தலையில் அப்படி ஒரு பூவே இல்லையே அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க. என்னம்மா என்ன பார்த்து நீ சொல்கிற, அதான் என் தலையில் இந்த மாதிரி ஒரு பூவே இல்லை, அதுக்கப்புறமா நீ என்னை பார்த்து சந்தேகப்படுறிய, இது எப்படி நியாயம் ஆகும், கொஞ்சமாவது நியாயமாக பேசுங்க, நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே தப்பாக போச்சு, இப்படி தான் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலியை எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இசைக்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுமா, இவங்கள தான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது இசையும் ஆமாம் அயலி எனக்கு நல்லாவே தெரியும், இவங்க வரும்போதே நான் பார்த்தேன் இதே மாதிரிப்பட்ட பூ இவங்க தான் வச்சுருந்தாங்க அப்படி சொல்லும்போது ஒரு கட்டத்தில் நம்ம அயலிக்கு எல்லாமே தெரிய வர்றது. செம மாசாட்டு அவங்களோட பேகுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூவை மட்டும் இல்லாமல் அந்த நகை எல்லாத்தையுமே நம்ம அயலி கவனிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வர்ஷினிக்கு மேலே பெரிய பழி போடுற மாதிரி இருந்துச்சு, அதுலேருந்து வர்ஷினி தப்பிச்சிட்டாங்க. இதுக்கு உறுதுணையாட்டு நம்ம அயலியும் இசையும் சேர்ந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துருந்த ஸ்ரீஜா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. எப்படியாவது வர்ஷினியை இந்த இடத்துல அவமானப்படுத்தணும்னு நினச்சோம், எல்லாமே இப்படி சொதப்பிட்டேன்னு சொல்லிட்டு எரிச்சல் ஆகுறாங்கன்னே சொல்லலாம்.